திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கிபி 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 5 நெற்களஞ்சியங்களை தொன்மை மாறாமல் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்த நெற்களஞ்சியங்கள் பாதிப்பின்றி பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்காக 10,45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணியின் போது அரிய வகை சிற்பங்கள், குகைகள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக கிபி 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 5 நெற்களஞ்சியங்களை புனரமைக்கும் பணியும் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ அரங்கநாதர் கோயிலில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த இந்த நெற்களஞ்சியமானது பிற்கால சோழர் காலத்தை சேர்ந்ததாகும். எதை வைத்து இதை நாங்கள் அனுமானிக்கிறோம் என்றால், அதில் உள்ள செங்கற்கள் மற்றும் கலவலை கொண்டு இது சோழர் காலத்து என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த திருப்பணி 5 நெற்களஞ்சியங்கள் தமிழகத்திலேயே வேறு எங்கேயும் ஒரே இடத்தில் பார்க்க முடியாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்து, அதே போல் கொள்ளளவும் அது நெல் எவ்வளோ பிடிக்கும்னு சொன்னால் ஒரு 1000 மூட்டை அளவுக்கு பெரிய நெற்களஞ்சியம் இங்கே தான் அமைந்திருக்கின்றது, வேறு எங்கேயுமே கிடையாது. இதே போல் பாபநாசம் பல ஊரில் இருந்தாலும் மிகவும் பெரிய அளவிலே இங்கு ஒன்றுதான் அமைந்திருக்கின்றது. இந்த 5 நெற்களஞ்சியங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியில் தொல்லியல் துறை ஆய்வாளர்களின் ஆலோசனையுடன் கட்டுமான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி 4 பங்கு மணலுக்கு 1 பங்கு சுண்ணாம்பு என்ற விகிதத்தில் கலக்கின்றனர். பின்னர் கடுக்காய், வெள்ளத்திணை ஆகியவற்றை ஊற வைத்த தண்ணீர் 50% நல்ல தண்ணீர் 50% கொண்டு இயந்திரத்தின் உதவியுடன் மாவு போன்று அந்த கலவையை அரைத்து 10 நாட்கள் ஊற வைக்கின்றனர். பின்னர் இந்த கலவையினை கொண்டு நெற்களஞ்சியங்களில் பூச்சு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது மேற்கொள்ளும் இந்த சுவர் பூச்சினால் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு நெற்களஞ்சியம் உறுதியாக இருக்கும் என்று கட்டுமான துறையினர் கூறுகின்றனர். அந்த காலத்தில் ஏசி கிடையாது, இந்த காலத்தில் உண்டு. அந்த காலத்தில் ஏசி மாதிரி இதை பயன்படுத்தியிருக்கான். இது வந்து கோடையில் வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த கலவை குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. குளிர்காலத்தில் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால தான் இந்த மாதிரி சுண்ணாம்பு அவங்க பயன்படுத்துறதுக்கு மெயின் காரணமே இந்த குளிர்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் சீதோஷ்ண நிலை மாறுபட்டு கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த நெல்களஞ்சியத்தில் உள்ள தானியங்கள் மிகவும் நேர்த்தியாக பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்பை அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதே முறையில் தான் நாங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலப்போக்கில் இதுபோன்ற நெற்களஞ்சியங்கள் எனப்படும் தானிய சேமிப்பு கிடங்குகள் விவசாயிகள் மற்றும் மக்கள் மத்தியில் வரவேற்பின்றி அழிந்து வருகிறது. திருச்சி ரங்கநாதர் கோயிலில் உள்ள இந்த 5 நெற்களஞ்சியங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்துவதற்காக புனரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இங்கு கிபி 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 5 நெற்களஞ்சியங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விவசாயத்தின் மேன்மையையும் பழமையையும் போற்றும் வகையில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒளிப்பதிவாளர் கார்த்திகுமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.